இன்று கிறிஸ்துவுடன் வேத வசன தியானமும் ஜெபமும். ஜூலை 5 2025 சனிக்கிழமை. வேத வசன தியானத்திற்கு இந்த காலத்திலே மௌனமாயிருந்தான் யூதருக்குச் சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் 4 அத்தியாயம் 14 தேவருடைய சித்தத்திற்கும் அவரது திட்டத்துக்கும் ஏற்ற முறையின் தீர்மானங்கள் எடுக்க முடியாதபடிக்கு நமது சுயநலமான தீர்மானங்கள் நமக்கு தடை போடுகின்றன. நமது கைவிரன் தேவன் தந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற பிரயாசப்படுவதற்கு பதிலாக நமது சுயநலமான எண்ணங்களை முன்வைக்க அல்லது அவற்றை நிறைவேற்றவே முனைகிறோம். இஸ்ரவேலருக்கு வரவிருந்த அழிவை குறித்து எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டவை. அவனோ முதலாவது தன்னை குறித்தே சிந்திக்கிறாள். ராஜாவின் அழைப்பை மீறி உட்பிரவேசித்தால் தனக்கு நேரிடக்கூடிய ஆபத்தை குறித்து அவன் ஆழ்ந்து சிந்தித்தாள். அதனால் தன்னான் இந்த இக்கட்டான நேரத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்று முடிவுக்குத்தானே வந்தாள். தன்னை வளர்த்து மொர்தெகாய்க்கு செய்தி அனுப்பினாள். ஆனால் அவனோ, இந்த சூழ்நிலையில் உதவும்படிக்கு உனக்கு இப்பதவி ஒருவேளை கிடைக்கலாமே என்றும் நீ செயற்படாமல் மௌனமாக இருந்தான் யூதருக்கு இரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்ற சவாலை முன்வைத்தான். அதன் பிற்பாடு எஸ்தர் துணிந்து எழுந்தாள். தனக்காக உபவாசத்தை கூட்டும் படிக்கு கோரிவிட்டு ராஜாவினருக்குள் செல்ல துணிவுடன் தீர்மானிக்கிறாள். பல வேளைகளிலும் நமது சுயநலமான சிந்தனைகள் தேவன் நமது கைகளில் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை கூட சரிவரச் செய்ய முடியாத நிலைக்கு நம்மை தள்ளிவிடக்கூடும். அதை தவிர்த்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்றும் நான் விரும்பும் காரியத்தையல்ல, அவர் என்னிமித்தமாக எதைச் செய்ய வல்லவராய் இருக்கிறாரோ அதையே செய்யவும் நம்மை விட்டுக் கொடுக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்று குடும்பங்கள் திரிந்து பிளவுபடுவதற்கு சுயநலமான சிந்தனைகளும் ஃபேன்வனுமே காரணமாகி வருவதுண்டு. குடும்பத்திலே பிரச்சனைகள் கிளம்பும் போது அதனூடாகவும் போராடி எப்படியாவது குடும்பத்தை கட்ட முற்படாமல் சுயநலம் கருதி திருமண உடன்படிக்கையை முறித்துக் கொள்வோர் எத்தனை பேர்? இவனால் பாதிக்கப்படும் குழந்தை செல்வன்கள்தான் எத்தனை எத்தனை? நமது வாழ்வின் தேவனுடைய நோக்கம் நிறைவேறவே நாம் இப்போது இருக்கும் நிலைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவரது நோக்கத்தோடு நமது வாழ்வு விலை கட்டி எழுப்புவோம். நோக்கமில்லாத வாழ்வு பிரயோஜனமற்றது. இருவரை போன காலங்கள் போகட்டும், இனிவரும் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஜெபம். அன்பின் தேவனே, சுயநலமான சிந்தனைகளை என்னை விட்டு அதற்றி உமது நோக்கத்துக்கு அமைய எனது வாழ்வை வளப்படுத்தியருளும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.